எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி இந்திய பங்குச்சந்தை ஒரு நாள் பாசிட்டிவாக இருக்குது, ஒரு நாள் நெகட்டிவாக இருக்குது. மார்க்கெட் இந்த மாதிரி மாறி மாறி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த 23,800 ரேஞ்சு வருது. அதேமாதிரி மேலே போகும் பட்சத்தில் அந்த 24,300 வரைக்கும் மேலேயும் வருது. இன்றைக்கி கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 86 புள்ளிகள் சரிவடைஞ்சு 24,052 இந்த ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மைனஸில் ஓப்பன் ஆனாலும் கீழே டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,880 வரைக்கும் டே லோ வந்திருக்கு. அதேமாரி நம்ம டே ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,080 வரைக்கும் மேலே டே ஹையும் வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றிட்டு இருக்கு. பெரிய லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பிரேக் அவுட் லெவலில் பிரேக் பண்ணி மேலேயும் போக முடியல. அதேமாதிரி கீழே சப்போர்ட் லெவல் பாட்டம் லெவலில் உடச்சி கீழேயும் வர முடியல. இப்போ மார்க்கெட் சுற்றி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நீட் ஸ்ப்ரீடாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து அதிகமாக வரமாட்டேங்கிறாங்க. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,880 இன்றைக்கி வந்து டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 23,800 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். அதேமாரி மேலே ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,120 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 24,180 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,250 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த நியரஸ்ட்டாக 23,880 வரைக்குமே கீழே வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து 24க்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி வந்து ஒரு 24,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இதனுடைய கண்டினியூட்டி எப்படி இருக்கும்? நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,080 இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே கீழே வந்துட்டு இருக்குங்க. இப்போ நல்லா இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் கீழே வருது அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,880 வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ வந்திருக்கு. இன்றைக்கான டே லோ. இந்த லோவை உடைச்சி மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் திரும்ப இந்த 23,800 சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அப்படி மேலே வரும் பட்சத்தில் நம்ம பை எடுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 24,080க்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் செல் பிலோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணணும். அதாவது இந்த 24,000 உடைச்சி மார்க்கெட் கீழே இருக்குது, மேலே போக முடியாமல் கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். 24,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோ செல்லிங்கு, 24,080 வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது பையிங்கு. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.